ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் ட்ரேசிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த கிளாத் வந்து நான் ப்ளெயினாக எடுத்திருக்கேன். கீழே மட்டும் பார்டர் இருக்குது. இதில் வந்து இந்த பார்டருக்கு மேலே எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு எல்போ ஸ்லீவ் தான் எடுத்திருக்கிறேன். பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எல்போ ஸ்லீவ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பார்டருக்கு மேலே வர மாதிரி மீதி கிளாத் ஃபுல்லாகவே ப்ளெயினாக இருக்கும். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கவர் எடுத்திருக்கிறேன், டிசைன் எடுத்திருக்கிறேன், வரைஞ்சி வச்ச ட்ரெஸ்ஸிங் பேப்பரில் அந்த டிசைன் எடுத்திருக்கிறேன். ஒயிட் கலரில் கார்பன் ஷீட் எடுத்திருக்கிறேன். நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு பென்சில் எடுத்திருக்கிறேன். இதை வச்சு எப்படி ட்ரேசிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கார்பன் ஷீட்டில் உள்ள அதே மத்தியில் உள்ள சென்டர் பாயிண்ட்டையும் அதே இடத்துல வச்சுக்கோங்க. சைடில் வந்து எல்லாம் ஃபில் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா இன்னொரு கார்பன் ஷீட் வச்சுக்கோங்க. எனக்கு இதுவே சரியாயிருச்சு அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஷீட் மட்டும் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக அந்த பார்டருக்கு மேலே வைக்கிறேன். வச்சுட்டு அடுத்தது நான் வரைஞ்ச அந்த ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதில் கீழே வர டிசைனை எடுத்துகிட்டு கீழே 2 கோடு இருக்குது. அது ஃபஸ்ட்டு கோடை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு அந்த ட்ரேசிங் பேப்பரில் வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து 2வது கோடு இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரியாக அதே அளவுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்து கார்பன் ஷீட்டில் சென்டரில் அதே இடத்துல இதே ட்ரேசிங் பேப்பரோட சென்டரை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்ட் பார்த்துட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். 4 பக்கமுமே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரைஞ்சிக்கலாம். இந்த சைட்லேயும் 2 பக்கமும் பின் பண்ணிக்கலாம். இப்போ பின் பண்ணதுக்கப்புறமா கவர் வச்சு இதுங்கிறதுக்கு முன்னுக்கிட்டே நான் இதில் வந்து சைடில் மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு கை அகலம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து கோடு போடுற அத்தனை லைன்ஸையும் ஸ்கேலை வச்சு இப்போவே போட்டுடலாம். மேலே உள்ள ஃபஸ்ட்டு கீழே உள்ள லைன் போடாமல் மேலே உள்ள லைன் மட்டும் கோடு போட்டுக்கணும். நான் 2 சைடுமே கையோட அகலம் வந்து கீழேயும் மார்க் பண்ணியிருக்கிறேன், மேலேயும் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த அகலத்துக்கு தேவையான அளவுக்கு நான் டிசைனை வரைஞ்சிக்கிறேன். இப்போது கவரை வச்சுக்கலாம். கவரை மேலே வச்சுட்டு கீழே ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட் வச்சுட்டு ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவரை நீங்கள் இன்னொரு பின் பண்ணிக்கணுன்னாலும் மேலே வந்து பின் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வச்சு வரைகிறேன். ஆனால் நீங்கள் இதில் வந்து வரைஞ்சிட்டு விடாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வரைஞ்சிக்கணும். நீங்கள் விட்டிங்கன்னா அந்த இடம் என்னன்னு தெரியாது. மறுபடியும் எல்லாம் பின்னும் ஓப்பன் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் விடாமல் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இது சாக் பவுட்ரு வச்சு நீங்கள் ட்ரேசிங் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் ஃபுல்லாகவே ட்ரேசிங் ஃபுல்லாகவே பின் பண்ணணும், ஹோல்ஸ் போட்டுட்டு. அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இப்போ சாரீ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து ட்ரேசிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஸ்லீவ் மட்டும்தான் நான் வந்து ட்ரேசிங் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ள பாக்ஸை மட்டும் அப்படியே ட்ரேசிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மேலே உள்ளது வரைஞ்சிக்கலாம்.
மாதிரி கீழே உள்ளதை வரைஞ்சிட்டதுக்கப்புறமா திருப்பி மேலே உள்ளதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணிக்கணும். லைனை வரைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேலே வந்து இந்த லைன் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரைஞ்சி மேலே உள்ள லைன் ஃபுல்லாகவே வரைஞ்சிட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு பாக்ஸாக ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை தொடர்ச்சியாக ஃபுல் பாக்ஸாக நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் விட்டீங்கன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ட்ராயிங் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த லைன் முடித்ததுக்கப்புறமா அடுத்த லைன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒவ்வொரு பாக்ஸாக எப்படி ஃபில் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்த லைன் பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாக்ஸாக தான் ஃபில் பண்ணி முடிக்கணும் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணும்போது. இப்போ ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸாக ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட் கிளாத்தாக இருந்ததுன்னா ப்ளூ கலர் கார்பன் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து டார்க் பிங்க் கலரில் கிளாத் இருக்கிறதுனால இந்த கலர் யூஸ் பண்ணேன். ப்ளூ கலர் கூட கார்பன் ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஒயிட்டே போதுங்கிறதுனால ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணால் இந்த லைன் முடிச்சாச்சு. அடுத்து மோட்டிவ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இனி வந்து மேலே உள்ள கரெக்டாக அந்த சென்டரில் ஸ்லீவ் வரைக்குமே இருக்கிற மோட்டிஃபை வரைஞ்சிக்கலாம். நான் ட்ராயிங் பண்ணியிருக்கிறது இந்த அகலம்தான் வருது. அதனால் இந்த மோட்டிஃபோட முக்கால்வாசி தான் இந்த டிசைனுக்கு வரும். அடுத்தது மேலே உள்ளதை இந்த மாதிரி மேலே உள்ள மோட்டிஃபும் கீழே உள்ள மோட்டிஃபும் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இனி சென்டரில் உள்ள ட்ராயிங் இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த டிசைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு மேலே உள்ள பார்டர் மட்டும் எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த இதில் ஃபுல்லாகவே வரைஞ்சி முடிச்சாச்சு. நீங்கள் வந்து லைட்டாக பின்னை மட்டும் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் எல்லா டிசைனும் வரைஞ்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பின்னை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வரைஞ்சாச்சு. அப்போது நீங்கள் ஃபுல்லாகவே பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு டிசைனை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா டிசைன் எப்படி வரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து வரைஞ்சாச்சு பாருங்கள். நீங்கள் இது ஷார்ட் ஸ்லீவுக்கும் நீங்கள் போடலாம். ஆனால் பார்டர் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஷார்ட் ஸ்லீவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதோட பார்டர் லைன் முடியும். அப்போ வந்து நம்மளுக்கு முழு டிசைன் தெரியாது. அதனால தான் நான் எல்போ ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவுக்குமே ட்ரேசிங் பண்ணியாச்சு. இப்போது இதில் இந்த லைன் மட்டும் இன்னொரு டைம் மார்க்கர் வச்சு லைன் போட்டுக்கோங்க, ஒயிட் மார்க்கர் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த ப்ளவுஸோட டிசைன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching.